Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இரட்சகர். இயேசுவே மீட்பர். இயேசுவுக்கே புகழ். தூய சகாயம் நீயே. தூய சகாயம் நீயே. தூய சகாயம் நீயே. சகோதரர்களே, நற்கருணை உறவின் விருந்து. விருந்து பல வகை இருக்கு, பல விருந்து இருக்கு இல்லைங்களா? ஒரு சிலர் ஏதாவது எதிர்பார்த்து விருந்து கொடுப்பாங்க, ஒரு சிலர் தகுதியை பார்த்து விருந்து கொடுப்பாங்க. ஒரு சில விருந்தெல்லாம் நம்ம விருந்து முடித்த உடனே மொய்க்கு அவர் கண்டிப்பாக வச்சு ஆகணும். உண்மையா இல்லையா? ஆமாம். ஆனால் இந்த விருந்து, ஆண்டவர் சொல்கிற இந்த விருந்து பாருங்கள், நான் தரும் உணவு நிலை வாழ்வை தரும், சாவே இருக்காது அப்படின்ற. பிரைஸ் தி லார்ட். உண்மையாக விசுவசித்து நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்பவர்களுக்கு இறந்தாலும் விண்ணகத்தில் வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நாளில் நற்கருணை ஆண்டவர் வாழ்வின் விருந்து, இந்த விருந்தில் நம்ம எல்லாரும் பங்கு கொள்கிறோம். எந்த நிலையில் நான் பங்கு கொள்கிறேன்? என்னுடைய மனசு எந்த நிலையில் இருக்குது? என்னுடைய எண்ணம் எந்த நிலையில் இருக்குது? என்னுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்குது? நான் பாவ நிலையில் இருக்கேனா, புனித நிலையில் இருக்கேனா, அவரை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியில் இருக்கேனா, இல்லை தகுதி இல்லாத நிலையில் இருக்கேனா? நமக்கு தான் தெரியணும். நம்ம எல்லாரும் விசுவசிக்கிறோம் கடவுள் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கார் அப்படின்னு. விருந்து யாரை விருந்து கூப்பிடுவாங்க? பொதுவாக யாரை விருந்து கூப்பிடுவாங்க? சொந்தக்காரங்களை கூப்பிடுவோம். இல்லை நம்ம யாராவது விருந்து கூப்பிட்டோம்னா அவங்கள கூப்பிடுவோம். விருந்தை பற்றி ஆண்டவர் ஒரு அழகான ஒரு உவமையை சொல்லியிருக்கார். கடைகோடிக்கு போ, தெரு கடைசியில் போ, யாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு? யாருமே இல்லாதவங்க இருப்பாங்க, பிச்சைக்காரங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்றார். ஒரு எவ்வளோ ஒரு புரட்சி இல்லைங்களா? அவர் உணவாக யாருக்கு வருகிறார் அப்படின்னாக்கா, கடைகோடியில் தகுதியற்ற நம்மை தான் தேடி ஆண்டவர் வருகின்றார். பிரைஸ் தி லார்ட். அவரை வாங்கணும் அப்படின்னா நம்முடைய தகுதி இல்லாத நிலையை நாம் உணர வேண்டும். தகுதி இல்லாத நிலையை நான் உணர வேண்டும். நற்கருணை வாழ்வின் விருந்து. எல்லாருமே விருந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ஒரு சிலருக்கு தான் கொடுப்பாங்க, தகுதியை பார்த்து தான் கொடுப்பாங்க. உறவை வளர்ப்பதற்காக தான் இந்த விருந்து. அப்போ உறவில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாருக்குமே நல்லவங்களாக இருக்க முடியாது அப்படின்னு இந்த உலகம் நமக்கு கற்றுத்தருது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். பழம் தின்னும் கிளியும் பின்னம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். ஆனால் அவற்றின் தரம் வேறு, தன்மை வேறு. இப்படித்தான் திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் மனிதர்களும் வித்தியாசப்படுகின்றார்கள். பாவிகளாக இருந்து ஆண்டவரை பெற்றுக்கொண்ட மனிதர்களும், புனிதர்களாக இருந்து ஆண்டவரை பெற்றுக்கொண்ட புனிதர்களும் உண்டு. மனிதர்களில் பல வகை உண்டு. நமக்கு தெரியும் நம்ம எந்த விதத்தில் இருக்கோம். நம் வாழும் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாம் மலர்களாக இருக்கின்றோமா அல்லது முள்ளாக இருக்கின்றோமா? நற்கருணை வாழ்வின் விருந்து, உறவின் விருந்து. நான் எந்த விதத்தில் அவருக்கு உறவாக இருக்கேன்? அதற்கு தான் ரெண்டு வரிகளில் 2 உதாரணங்கள் சொன்னேன். பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான், ஆனால் அவற்றின் தன்மை வேறு, தரம் வேறு. மலர்களில் அமரும் தேனையும் குப்பையில் மலரும் ஈயும் பூச்சி இனம்தான், அவர்களுடைய அதன் தரம் வேறு, தன்மை வேறு. ஆண்டவரோடு வாழ்ந்த, ஆண்டவரை காட்டி கொடுத்த யூதாசும், ஆண்டவர் அதிகமாக அன்பு செய்த பேதுருவும் திருத்தூதர்கள் தான், சீடர்கள் தான். அவர்களுடைய தன்மை வேறு, தரம் வேறு. எல்லா திருப்பலியிலும் திவ்ய நற்கருணையை வாங்கி அதன்படி வாழாத மனிதர்களும் உண்டு. நற்கருணையை அதீதமாக நம்பிக்கை கொண்டு தகுதியில்லாத நிலையை உணர்ந்து புனிதர்களாக வாழ்கின்ற மனிதர்களும் உண்டு. நற்கருணை உறவின் விருந்து. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உறவாக வந்திருக்கார். நான் எந்த விதத்தில் அவருக்கு உறவாக இருக்கேன்? பொதுவாக யார் கூட சண்டை போடுவாங்க? பொதுவாக சண்டை யாருக்கு வரும்? சண்டை யாருக்குள்ளே வரும்? கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க கூட வரும் இல்லையா? இதுக்காக பஸ் வச்சு நம்ம வெளிநாட்டுக்கு போய் சண்டை போடுமா? பொதுவாக
யாரு கூட சண்டை இருக்குனாக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தான் சண்டை. யார் கூட? இல்லையா? நீங்களாம் தலையாடுறது பார்த்தாக்கா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாருமே வீடு கட்ட முடியாது பொழுது. சண்டை யார் கூட? எல்லாரும் வீடு பக்கத்து வீட்லேயும் சண்டை இருக்குது. உண்மையா இல்லையா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா சாமி கண்ணு குத்திரும். உண்மையா இல்லையா? ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க. தலையை சுற்றுறாங்க ஒரு சிலர் இல்லையா? ஒரு 5 திருடர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இது திருட ஆரம்பித்தாங்க. திருடுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்த எல்லாருடைய வாயும் கட்டி போட்டாங்க. ஏன்? கத்தி ஊரை கூட்டிடுவாங்கன்னு வாயை கட்டிட்டாங்க. திருடிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு அண்ணன், வாயை கட்டப்பட்டிருந்த ஒரு அண்ணன் மட்டும் கத்துறாரு. அவர் ஏதோ சொல்ல வராரு. பார்த்துட்டே இருந்த திருடர், அவர் ஏதோ சொல்ல வராரு, கட்டை அழுத்து விடுங்க. அவர் வாயை கட்டை அழுத்தணுன்னு சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் வந்துட்டீங்க, எப்படியும் எல்லா பொருளையும் திருடி கொண்டு போவாங்க. திருடிட்டு போகும்பொழுது பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சாக்க எங்களுக்கு ரொம்ப அவமானமாகிடும், சங்குச்சமாகிடும். தயவு செய்து போகும்பொழுது எங்கள் பெரியப்பா வீட்லேயும் திருடிட்டு போங்க, பக்கத்து வீடு தான், எல்லோரும் வேளாங்கண்ணி போயிருக்காங்க, தயவு செய்து பின்னாடி டோர் திறந்தா இருக்கும், போய் திருடிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. திருட வந்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் முதல்ல திருடந்தே உங்கள் பெரியப்பா வீட்டில் தான், அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னு. ப்ரைஸ் லார்ட். பாருங்கள், உறவில் நான் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் பக்கத்து வீட்டுக்காரங்க நாசமாக போகணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நீங்களாம் சிரிக்கிறத பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும் இல்லை? ப்ரைஸ் லார்ட். சந்தோஷம். நீங்கள் உங்களை சபிப்பவர்களுக்காக ஜெபியுங்கள். திருவிவிலியம் கூறுகின்றது, உங்களை சபிப்பவர்களுக்காக ஜெபியுங்கள். உறவை பற்றிய எவ்வளவு ஆழமான ஒரு உண்மை. எல்லாரும் சபிப்பாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாரும் சண்டை போடுவாங்க. ஆனாலும் ஒரு கிறிஸ்துவன் அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய முக்கியமான கிறிஸ்துவ பண்பு. அதை தான் நற்கருணை ஆண்டவர் காட்டுறாரு. தன்னை அடித்தவர்களை, உதைத்தவர்களை, தன்னை இழந்தவர்களை, சபித்தவர்களை எல்லாம் ஆண்டவர் அன்பு செய்தார், அவர்கள் மேல் இரக்கம் காட்டினார், அவர்களை சபிக்கவே இல்லை. நற்கருணை எப்படி எனக்கு உறவாக இருக்குது? நான் எப்படி அவரோட உறவில் இருக்கேன்? நான் என்னுடைய உறவு எப்படி இருக்கின்றது? நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு உணவா அல்லது அடையாளமா அல்லது உறவா விருந்தா? நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்கார், எனக்கு எந்த விதத்தில் உறவாக இருக்கார். எப்பொழுதுமே நம்முடைய ஆலயம் திறந்தே இருக்குது. எப்பயும் யாராவது வந்து மண்டிட்டு ஜெபிக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கார். அவர்கிட்ட போனால் என்னுடைய குறையெல்லாம் கேட்பார். இந்த நாளில் நான் இந்த தியானத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு இந்த விண்ணப்பம் இருக்குது, மன்றாட்டு இருக்குது, குடும்பத்தில் இந்த திட்டம் இருக்குது, இந்த வேலைவாய்ப்பு, திருமணம் என்று ஏதோ ஒரு விதத்தில் வரோம். யாருக்கு அதை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா 100% யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது எதுவாக இருக்கட்டும், எந்த எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய, அவர் சொன்னதில் பிரமாணிக்கமாக இருக்கார். நாம் தான் தவறுறோம். உறவில் அவர் தெளிவாக இருக்கார். நான் உங்களை பாதுகாக்கின்ற தேவன். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஆற்றல் தருகின்ற ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். அவர் தெளிவா இருக்கார், பிரமாணிக்கமா இருக்கார், அவர் கடவுளாக தான் இருக்காரு. நாம தான் மாறுறோம். என்னுடைய உறவு தான் மாறுகின்றது. எனக்கும் அவருக்குமான உறவில் தான் மாற்றம் இருக்கின்றதை தவிர அவர் என்னுடன் வைத்திருக்கின்ற உறவில் கடுகளவும் மாறவே இல்லை. நற்கருணை உறவின் விருந்து. இந்த உறவில் நான் எப்படி இருக்கேன், எந்த நிலையில் பிரமாணிக்கமாக இருக்கேன்? சாப்பாடு தான் மனுஷன் போதுன்னு சொல்கிறது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நல்ல ஒரு குண்டா நிறையா பிரியாணி, மட்டன் பிரியாணி கொடுத்தா எவ்வளோ சாப்பிட முடியும் நம்மளால்? வயிறு எவ்வளோ பெருசுக்குதோ அவ்வளோதான் சாப்பிட முடியும் இல்லையா? விருந்து மனிதன் போதும் என்று சொல்லக்கூடியது உணவு தான். அதனால தான் கடவுள் உணவாக வரார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உணவாக வருகிறேன், இந்த உணவை உண்பவர்கள் என்னாலும் வாழ்வார்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு உறவு. அவர் தன்னை உணவாக கொடுத்து உறவை உருவாக்கி கொள்கின்றார். நான் எந்த விதத்தில் உறவில் இருக்கேன்? என்னுடைய உறவு ஆண்டவரோட எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்கின்ற இந்த உணவை உண்பவர்கள் என்னாலும் வாழ்வார்கள். உறவில் மனிதன் முதல்ல உடைக்கப்படணும். சண்டையே வராத உறவு எந்த உறவுமே இல்லை. நல்லா சண்டை போட்டு
மீண்டும் சேர்ற அந்த தருணம் இருக்கு இல்லையா, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சாமி, அம்மா நல்லா இருக்கும் சாமி அப்படின்றாங்க. இது தினசரி சண்டை இல்லை, எப்பயாவது ஒரு சண்டை வரும். வயசானம்மா தலையாட்டுறாங்க. இந்த சண்டை எப்போ முடியும்னாக்கா, உங்களுக்கு வயது ஆகும்பொழுது, நல்ல வயது ஆகும்பொழுது, திருமணம் ஆகி 50 வருடம் 60 வருஷம் இருக்கிறவங்களாம் கேட்டு பாருங்கள், சண்டை போட மாட்டாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், புரிஞ்சிடும் ஒவ்வொருவருடைய வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய பிரச்சனை என்ன என்பதை உணர்வார்கள். அந்த உறவு அதே போல தான் ஆண்டவருடைய உறவும். நான் எப்பொழுது அடிக்கடி அவரை பெற்றுக்கொள்கின்றனோ, திருப்பலியில் கலந்து கொள்கின்றனோ, எப்பொழுது நற்கரை ஆண்டவர் மீது அதீத நம்பிக்கையோடு நான் அவரை பெற்றுக்கொள்கின்றனோ, அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். ஆனால் மன நிம்மதியும் உள்ளத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நற்கருணை விருந்து இதில் உடைக்கப்படணும். நான் எப்படி உடைக்கப்படணும்? ஆண்டவர் உடைக்கப்பட்டார். உணவு வாங்குகிறோம், அவரை உணவாக வெளிப்படுத்திய ஆண்டவர் எப்படி உடைக்கப்படுறார்? முதல்ல காட்டி கொடுக்கும் பொழுதே உடைக்கப்படுகிறார். ஒரு அற்பமான ஒரு 30 வெள்ளி காசுக்காக உடைக்கப்படுறார். 30 வெள்ளி காசு. இது ஏன் 30 வெள்ளி காசு? யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்கிறார். விடுதலை பயண நூல் 21:32. மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கு ஏற்ப ஆகட்டும். மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு 30 வெள்ளிக்காசு ஈடு கட்டுவார். போதும். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், இந்த 30 வெள்ளிக்காசுக்கான வெளிப்பாடு இருக்குது. ஏன் 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்தார் அப்படின்னாக்கா, விடுதலை பயண நூலில் படிக்கிறோம். நம்ம மாடு வச்சுருக்கோம். நான் தான் ஒரு மாட்டு காளைக்கு சொந்தக்காரு. என் மாடு போய் ஒருத்தவங்களை முட்டி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா, இறந்தவங்களுக்கு அதனுடைய மதிப்பு, அவங்களுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னாக்கா 30 வெள்ளிக்காசு தான். அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான். 30 வெள்ளிக்காசு தான். சக்கரையா இறைவாக்கினர் சக்கரையா 11:12-13 படிங்க. அதிகாரம் 11 இறைவசனம் 12. அப்போது நான் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சரி என்று தோன்றினால் என் கூலியை கொடுங்கள், இல்லையேல் கொடுக்க வேண்டாம் விடுங்கள் என்றேன். அவர்கள் எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசுகளை கொடுத்தார்கள். யாராவது ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செஞ்சாங்கன்னா, அடிமைக்கு வாழ்க்கை ஃபுல்லாக எவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னா வெறும் 30 வெள்ளி காசு தான். எவ்வளோ? வெறும் கேட்கல, 30 வெள்ளி காசு தான். அப்போ ஆண்டவருடைய மதிப்பு வெறும் 30 வெள்ளி காசு தான். அப்படின்னாக்கா நம்மில் பலர் யூதாசு போல தான் இருக்கும். வெறும் பணம் பேய். அவங்க கடவுளுக்கு முதன்மைத்துவம் கொடுக்க மாட்டாங்க, பணத்துக்கு தான் முதன்மைத்துவம். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேலைக்கு கண்டிப்பாக போவாங்க. அந்த வேலையில் வர பணத்தை சேமித்து வைப்பாங்க, சந்தோஷமாக வாழ மாட்டாங்க. ஒரு சிலருக்கு பணம் தான் முக்கியமே, அவங்களுடைய வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு பணம் தான். அதுபோல் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது இதுதான், நீங்கள் பணத்துக்கு அடிமையாக இருக்குங்க. தன்னை உணவாக கொடுக்கின்ற ஆண்டவர், உடைத்து கொடுக்கின்ற ஆண்டவருக்கு விலையே கொடுக்க முடியாது. பல கோடி கொடுத்தாலும் நற்கருணை ஆண்டவர் நீங்கள் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. வாங்க முடியுமா? மீட்பு தருகின்ற இந்த உணவான உறவை வளர்க்கின்ற ஆண்டவர் வெறும் 30 வெள்ளி காசுக்காக தன்னை தாழ்த்திக் கொள்கின்றார். என்னுடைய உறவு எப்படி இருக்கு ஆண்டவரோட? என்னுடைய குடும்பத்தோட என்னுடைய உறவு எப்படி இருக்கு? 1 யோவான் 4:20. உறவில் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள், உறவில் பொய் இருக்கக்கூடாது. ஆண்டவரோட ஒரு உறவு, வீட்டில் ஒரு உறவு அப்படின்னாக்கா அதற்கு பெயர் பொய்யர்கள். நீங்கள் உருவாக்குகின்ற உறவு ஆண்டவரோடவும் உன்னுடைய உறவினர்களோடவும் ஒரே மாதிரி இருக்கணும், சமமாக இருக்கணும், வித்தியாசம் இல்லாமல் வேற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும். படிங்க. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. நல்ல நம்ம கோயிலுக்கு வரோம், ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், விண்ணப்பத்தை காட்டுறோம், விண்ணப்பத்தை எடுத்து கூறுறோம், ஆண்டவரோடு பயணிக்கிறோம், அவரை விருந்தாக பெற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் ஒரு பயணம். இதை முடிச்சுட்டு
வீட்டுக்கு போன உடனே அங்கே போய் வேறு ஒரு உருவத்தோடு இருந்தாக்கா நாம் எல்லாம் பொய்யர்கள். ஆண்டவரோடு வாழ்ந்த யூதாசும் ஆண்டவர் அதிகமாக அன்பு செய்த பேதுருவும் சீடர்கள் தான். ஆனால் அவர்களுடைய தன்மையும் தரமும் வேறுபட்டது. எப்படி என்றால், எப்பொழுது பேதுரு தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பை கேட்டாரோ அப்பொழுது பேதுரு கிறிஸ்துவனுடைய அன்பு சீடராக மாறினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்போ வீட்டுக்கு போய் இங்க நல்லா நற்கரணையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு உண்மையான ஒரு உணர்வோட பகைமை உள்ளத்தோடு இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் சமாதானம் செய்து பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்கருணை ஆண்டவர் 1000% தன்னுடைய அதிசயங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் 1 யோவான் அழகாக சொல்கிறார். ஆலயத்தில் ஒரு உறவு, அன்பியத்தில் ஒரு உறவு, வீட்டில் ஒரு உறவு. ஒவ்வொரு உறவும் வெவ்வேறு மாதிரி இருக்கக்கூடாது. கோயிலில் ஒரு முகமுடி, அங்கே போனால் ஒரு மாஸ்க்கு, வேலை செய்கிற ஒரு மாஸ்க்கு, அங்கே ஒரு மாஸ்க், அது இல்லை. ஆண்டவர் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருந்தார். அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. எல்லா மக்களிடமும் தந்தையின் முகத்தையும் ஆவியின் ஆற்றலையும் தெளிவாக ஆண்டவர் எடுத்து கூறினார். பிரைஸ் தி லார்ட். அதனால நற்கருணை உறவின் விருந்து. ஆண்டவரை எந்த நிலையில் நான் பெறுறேன்? யூதாசு பெற்றார். மேல் அறையில் ஆண்டவர் எல்லாருக்குமே நற்கருணையை கொடுத்தார். அங்கே யாருக்கும் எதுவுமே சொல்லலை. இதை பிட்டு உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். உண்ணும் பொழுது நான் எந்த நிலையில் இருக்கணும் அதே நிலையில் தான் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறேன். யூதாஸ் எந்த நிலையில் இருந்தார்? அதை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரை பெற்றுக்கொண்டார். உள்ளே சென்றது நற்கருணையாக இருந்தாலும் வெளியில் வந்தது அவருடைய அதீத பேராசை, பண பேராசை தான். அதனால தான் சொன்னேன், ஆண்டவருக்கு விலையே இல்லை. பல கோடி கொடுத்தாலும் அவர் நம்மீது கொண்டு இருக்கின்ற உறவை அழிக்கவே முடியாது. அவரை பெற்றுக்கொள்கின்ற தகுதியாக நாம் இருக்க வேண்டும். உறவின் நோக்கம், விருந்தின் நோக்கம் பகிர்வு. நம்ம யாராவது கூப்பிட்றோம், விருந்து கூப்பிட்றோம், பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய நோக்கமே, விருந்தினுடைய நோக்கமே என்னுடைய சந்தோஷத்தில், என்னுடைய துக்கத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதுக்காக தான் நம்ம அழைக்கிறோம். கல்யாணத்துக்கு கூப்பிட்றோம் இல்லைங்களா? யாராவது இறந்துட்டாலும் விருந்து கொடுக்குறோம். பகிர்ந்து கொள்ளுதல், விருந்தினுடைய நோக்கமே பகிர்தல் தான். நம்ம பகிர்ந்து கொள்கின்றோம், கொடுக்குறோம், பகிர்ந்து கொடுக்குறோம். நாம் எப்பொழுது பகிர்ந்து கொள்ளவில்லையோ அப்பொழுது நாம் பொய்யர்கள் என்று திருவிவிலியம் 1 யோவானில் அழகாக படிக்கிறோம். நற்கருணை ஆண்டவர், நற்கருணை அப்படின்னாக்கா ஆண்டவருடைய உடலும் அவருடைய திரு ரத்தமும் உண்மையாக பிரசன்னமாக இருக்குது. இத்தாலியில் லான்சியானோ அந்த இடத்துல இந்த நற்கருணை ஆண்டவருடைய அற்புதம் நடந்தது. நற்கருணை ஆண்டவர் அவருடைய உடலாக இரத்தமாக மாறியது பல 100 ஆண்டுகளாக வைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு பகுதியை எடுத்து வத்திக்கான் நம்முடைய பாப்பரசருடைய அனுமதியின் பேரில் ஆராய்ச்சி செய்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி வெளிப்பாடு என்ன சொல்லியிருக்குனாக்கா, ஒரு மனுஷனுக்கு 46 குரோமோசோம் இருக்கணும். நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா? 23 அம்மா கிட்ட இருந்தோம், 23 குரோமோசோம் அப்பா கிட்ட இருந்தும் வரும். ஒரு மனுஷன், ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு மொத்தமாக 46 குரோமோசோம் இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய நற்கருணை அற்புதங்கள் நடந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எடுக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சியிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை என்னன்னாக்கா, ஒரே ஒரு குரோமோசோம் 23 குரோமோசோம் தான் இருந்தது. அப்படி 23 அப்படின்னா அது மனித தன்மையில் இருக்கின்ற குரோமோசோம். அது யாருடைய குரோமோசோம் அப்படின்னாக்கா மாதாமாவுடைய குரோமோசோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனித தன்மையில் ஆண்டவர் வாழ்ந்தது மாதாமா கிட்டேருந்து பெற்றுக்கொண்டது. அப்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னை மரியாளுக்கும் நாம் வாழ்த்து கூறுகின்றோம். ஏனென்றால் மாதாம்மாவுடைய குரோமோசோம் தான் ஆண்டவர்கிட்ட இருந்தது மனித தன்மையில். அப்பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய ரத்தம் ஜெயம் என்று கூறும்பொழுது அன்னை மரியாளும் அவள் சிந்திய ரத்தம் விலை மதிப்பற்றது. அவங்களும் ரத்தம் சிந்தியிருக்காங்க. ரத்தம் சிந்தினாங்க அப்படின்னாக்கா ஆண்டவரை போல் லிட்ரலாக அப்படியே ஃபுல்லாக முழுமையாக உண்மையாக சிந்தலை. மனதளவில், உள்ளத்தின் அளவில், ஆன்மீக அளவில், ஆன்மா அளவில் அவங்க கண்ணீர் சிந்தியதெல்லாம் அவர்களுடைய ரத்தம். ஆண்டவர் சிந்திய ரத்தம் எல்லாம் அன்னை மரியாள் ஊட்டிய பால் தான். நற்கருணை ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் உடலாகவும் ரத்தமாகவும் முழுமையாக பிரசன்னமாக இருக்கார். ஆன்மாவாகவும் உடலாகவும் முழுமையாக பிரசன்னமாக இருக்கார். பல இடங்களில் பல 100 அற்புதங்கள் நற்கருணை ஆண்டவருடைய அற்புதங்களை பார்க்குறோம். அவர் உறவாக வருவதற்காக தான், உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தான் உணவாக வந்தார். எப்படி ஆண்டவருடைய உடல் உடைக்கப்பட்டது, எப்படி அவர் உறவாக வந்திருக்கின்றார்
எப்படி நற்கருணை நமக்கு உறவாக ஏற்படுத்துகின்றது அப்படின்னு நினச்சோம், பார்த்தோம், சிந்தித்தோம், தியானித்தோம். இப்பொழுது ஆண்டவருடைய ரத்தம் எப்படி சிந்தப்பட்டது, எதற்காக சிந்தப்பட்டது, அவருடைய ரத்தத்தினால் நமக்கு என்ன வருது. முதல்ல ஆண்டவர் இயேசுப்பா எங்கே ரத்தம் சிந்தினார் சொல்லுங்க பார்க்கலாம். கல்வாரியில். கல்வாரியா கெத்செமனியா? பேசி ஒரு முடிவு வாங்க. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 44. அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவருடைய வியர்வை பெரும் இரத்த துளி போல கீழே விழுந்தது. அவர் சிந்திய ரத்தம். அவருடைய முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் ரத்தம் சிந்தினார். அந்த ஒரு கெத்செமனி அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எபிரேய மொழியில் திராட்சை பழங்களை மிதிக்கின்ற இடம். இப்போ நம்ம வீட்டிலலாம் அந்த காலத்தில் எள்ளு, இந்த எண்ணெய் எடுக்கிற தாவரங்கள்லாம் போட்டு போய் செக்கு இழுப்பாங்க இல்லைங்களா? செக்கு இழுத்தது பார்த்துருக்கு. செக்கு ஆட்டுவாங்க இல்லைங்களா? செக்கால் அரைச்ச பரிசுத்தமான தூய்மையான எண்ணெய் அப்படின்னு ஸ்டிக்கரில் போட்டிருக்காங்க இல்லையா? விற்கிறாங்களா இல்லையா? ஆனால் செக்கு இல்லை, எண்ணெய் மட்டும் எவ்வளோ தூய்மையாக கிடைக்குதுன்னு தெரியல. ஆனால் நம்ம எல்லாம் வாங்குகிறோம், விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் உண்மையாக செக்கு எண்ணெய் தான் அப்படின்னு. அதுபோல் அங்கே யூதர்களுக்கு திராட்சை ரசம் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போட்டு மெரிப்பாங்க, காலால் மிதித்து அந்த ரசத்தை எடுப்பாங்க. கெத்செமனி என்கின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான். அழுத்தப்படுவது, அமுக்கப்படுவது, திணிக்கப்படுவது என்று அர்த்தம். அந்த கெத்செமனி அந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய முதல் இரத்தத்தை சிந்துறார். மக்களுடைய பாவங்களுக்காக நான் சிந்துகின்ற ரத்தம் வீணாக போகக்கூடாது என்பதை சிந்தித்து ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். நாம் எப்போ ஒவ்வொரு முறையும் தகுதியில்லாத நிலையில் ஆண்டவருடைய நற்கருணை வாங்குகிறோமோ அப்போ எல்லாமே ஆண்டவர் உண்மையாக ரத்தம் சிந்துவார். எந்த நிலையிலும் நாம் தகுதியில்லாத நிலையில், எந்த நிலையிலும் தகுதியே இல்லாத நாம் அவரை உறவாக பெற்றுக்கொண்டு நற்கருணை வாங்குகிறோம். 1 கொரிந்தியர் 11:27-29. 1 கொரிந்தியர் அதிகாரம் 11:27-29 படிங்க. அவர் ரத்தம் சிந்தினார், அவருடைய வியர்வை இரத்த துளிகளாக சிந்தப்பட்டது. அவருடைய உள்ளத்தில் சிந்தனையில் அவர் கசக்கப்பட்டார், பிழியப்பட்டார். அவருடைய வியர்வையே ரத்தமாக வந்தது. எதற்காக என்றால் நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்ய போகிற பாவங்களுக்காக. படிங்க. ஆகவே எவரேனும் தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தமக்கு வரும் தண்டனையை, தீர்ப்பையே உண்டு பருகுகிறார். சின்னப்பர் அழகாக எழுதுறார். அவர் கேள்விப்பட்டதையோ படித்ததோ எழுதலை, ஆண்டவரோடு இருந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் பார்த்ததை எழுதுகிறார். யூதாசனுடைய வாழ்க்கையை பார்த்து தான் எழுதுகிறார். எவன் ஒருவன் தகுதியற்ற நிலையில் ஆண்டவரை பெற்றுக்கொள்கின்றானோ அவன் தண்டனைக்குரியவன் அப்படின்னு எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். கெத்செமனியில் அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய வியர்வை ரத்தமாக வந்தது. எதற்காக அப்படின்னாக்கா, நம்ம எப்போயெல்லாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குமோ, நம்முடைய சிந்தனையால் எப்போயெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்போயெல்லாம் அவர் ரத்தம் சிந்துகிறார். எவ்வளோ மக்கள் இந்த காலத்தில் உறவு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் மனசுக்குள்ளே பேசி பேசி அது வார்த்தையால் வெளியே வந்து வாயை திறந்தாலே எரிச்சலோடு பேசுகிறாங்க. பல மக்களை பார்க்குறோம். தியானங்களுக்கு போகிற இடங்களில் மக்கள் மேலே எரிச்சல், யார் மேலேயும் அன்பு காட்டுறதே இல்லை. வாயை திறந்த உடனே ஏதாவது உள்ள அந்த ஆதங்கம் வந்து வார்த்தையாக வெளியே வருது. அதுவே ஒரு நோய் தான், மனநோய் தான். பயம், நாளைக்கு என்ன ஆகுமோ, ஆங்ஸைட்டி, நடக்காத ஒன்று நினச்சி அப்படியே ரொம்ப ஆழமாக யோசிக்கிறது.
அவநம்பிக்கை, மனதளவில் செய்த பாவம். ஆதாமும் பாருங்கள், ஏவாளும் பாருங்கள், முதல்ல சிந்தனையிலே தான் பாவம். அவர் சிந்திய முதல் இரத்த வியர்வை தலையிலிருந்து விழுந்தது. நல்லா கவனிங்க, நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய திட்டம், என் மனசு ஆண்டவரோடு நான் கொண்டு இருக்கின்ற உறவு, அவர் மேலே அதிகமாக 100% நான் நம்பிக்கை வச்சேனாக்கா கண்டிப்பாக இன்றைக்கி என் மனசை கடவுள் மாற்றுவார். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் மாற்றுவார். அதற்கான சுதந்திரத்தை கடவுள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. யூதாஸ்க்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தாரு. செய்ய வேண்டியதை விரைவாய் செய் அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சி ரபின்னு சொன்னார் இல்லையா? ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு முகத்தை போட்டிருந்தார், ஒரு முகமடியை. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். நம்ம பலர் பல வகையாக இருக்கும். எனக்கு அவருக்கும் தான் தெரியும் என்னுடைய மனசு எப்படி இருக்கு. எனக்கான உறவு, அவர் சிந்திய முதல் இரத்த துளி தலையிலிருந்து விழுந்தது. அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக நமக்கு சொல்ல வர்றார், என்னுடைய மகனும் மகளும் எப்பொழுது 100% விசுவாசிப்பார்கள், எப்பொழுது மாறுவார்கள் என்று. பிரைஸ் லார்ட். இரண்டாவதாக ஆண்டவர் சிந்திய இரத்தம். யோவான் 19:1. யோவான் 19:1. பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். போதுமா? குற்றமில்லாத நிலையில் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்துகின்றார். ரெண்டாவது ஆண்டவர் சிந்துவது, தூணில் கட்டப்பட்டு ரத்தம் சிந்துறாங்க. ஆண்டவர் இறப்பதற்கு முன்பாக 7 இடங்களில் ரத்தத்தை சிந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். 7 இடங்களில். முதல்ல நற்கருணை உறவாக இருந்தது, எப்படி ஆண்டவர் உடைத்தார், நம்ம உறவில் எப்படி இருக்கோம் அப்படின்னு சிந்தித்தோம். இப்போது ஆண்டவர் எப்படி ரத்தத்தை சிந்தினார், எதற்காக சிந்தினார், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய இறைத்தன்மை, அதனுடைய அர்த்தம் என்ன, அது என்னுடைய வாழ்க்கை என்ன சொல்ல வருது. ரெண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூணில் கட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்படுகின்றார். அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படம் பார்த்தா தெரியும். ஆண்டவரை அடித்த அந்த விதத்தில் காட்சியெல்லாம் காட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி அடிக்கிறாங்க, ஒரு செயின், அதில் நிறைய இடங்களில் முள் இருக்குது. அடிக்கும் பொழுது அந்த முள்ளும் கம்பியும் போய் சதையில் முதல்ல குத்துது, அதுக்கப்புறம் அவங்க இழுக்கிறாங்க, சதை கிழித்து ரத்தம் பீறி அடிக்குது இல்லைங்களா? மாதாம்மா குழந்தையாக இருந்த இயேசுவுக்கு ஊட்டிய எல்லா பாலும் இங்கே ரத்தமாக சிந்தப்படுகின்றது. இப்போ படிக்க கேட்டோம், எந்த தவறும் அவர் செய்யவில்லை, அவரிடம் நான் எந்த குற்றமும் காணவில்லை என்று பிலாத்து சொல்கிறான். பரிசுத்தமான அவருடைய ரத்தம் நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக சிந்தப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அதே ரத்தத்தோடு ஆண்டவர் இங்கே 100% பிரசன்னமாக இருக்கார். மீண்டும் அவரை ரத்தத்தை நாம் சிந்த வைக்கிறோம். எப்படி சிந்த வைக்கிறோம்? உடல் இச்சைகள். பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ மொபைலை கொடுத்துட்டாங்க. நிறைய பிள்ளைங்க மொபைல் இல்லைன்னா வாழவே மாட்டாங்க அப்படின்ற நிலைக்கு போயிட்டாங்க. நிறைய பிள்ளைங்க மனநோய்க்கு போயிட்டாங்க. பரவாயில்ல, ஃபாதர் பிள்ளைங்கள சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சிரிக்கிறீங்க. இந்த மொபைல் வந்ததில் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, பல வீட்டில் யாரோ பின்னாடின்னு சொல்கிறாங்க. மொபைல் வந்ததில் குடும்பங்கள், உறவுகள் வளர்கின்றதோ சேருகின்றதோ தெரியல. ஆனால் பல உறவுகள் உடைகின்றது, சமாதானம் இல்லாமல் போகுது. நிறைய பிள்ளைங்க தனிமையை தேடுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் நாம் அந்த ஊடகத்தை தவறாக பயன்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய உடலில் நானும் ஆணியால் தான் அடிக்கிறேன், சாட்டையால் தான் அடிக்கிறேன். அவர் சிந்தி அந்த ரத்தம் விலை மதிப்பற்றது, அதற்கு விலையே இல்லை, விலையே கொடுக்க முடியாது. நற்கருணை ஒரு வாழ்க்கையின் பயணம். இந்த பயணத்தில் நான் எப்படி பரிசுத்தமாக வாழறேன், எப்படி அவருடைய அழைப்புக்கு பிரமாணிக்கமாக இருக்கேன். குடும்ப உறவுகள் மத்தியில் இந்த போதை, உடல் சார்ந்த பிரச்சனை, அதைத்தான் இந்த சோம்பேறித்தனம் பொதுவாக லேடிஸ்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க. உண்மையா இல்லையா? ஆமாம், நீங்கள் எல்லாம் தலையாட்டுறீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. இந்த ஆக்டிவ்னஸ்லாம் எப்போ இருந்ததுன்னா ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பெண்கள்லாம்
துருன்னு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரே டைமில் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் எப்படி சோம்பேறியாக இருக்கணுன்றதுல ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க. எக்ஸாம் வச்சாக்கா எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. அதில் யாருக்கும், நீங்களாம் சிரிக்கிறது பார்த்தா, ஃபாதர் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்க, நாளைக்கே ஒரு எக்ஸாம் வைங்க, சோம்பேறித்தனத்தில் கோட்டிச்சிருப்பாங்களே யார் ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க? யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் ப்ரோ ஆக்டிவ் தான். சோம்பேறித்தனமும் உடல் சார்ந்த பாவம் தான். உடல் அசுத்தம், உடல் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பாவங்கள். எதுக்குன்னா அடிமையாக இருக்கா. ஒரு சிலர் வந்து சின்ன பேர் குறைஞ்சி திருமுகத்தில் சொல்கிறார், இதுவே பாவம் தான். எது? அந்த வார்த்தையை சொல்லுங்க. போசன பிரியம். போசன பிரியம். ஒரு சிலருக்கெல்லாம் சோத்தை பார்த்தாலே மூஞ்சில் ஒரு தேஜஸ் தெரியும். அவங்களுக்கு அந்த எப்படி அந்த வார்த்தையை சொன்னால் போதும், மெனுவுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸு வந்து எக்ஸ்ப்ரெஷனே மாறும். வீட்டில் இன்றைக்கி சாம்பார் அப்படின்னாக்கா லைட்டாக சிரிப்பாங்க. வீட்டில் இன்றைக்கி கறி குழம்பு அப்படின்னா பிரைட்டாக சிரிப்பாங்க. போசனை பிரியம், அதுவே பாவம் தான், உடல் சார்ந்த பாவங்கள். இதையெல்லாம் நம்ம அதீதமாக செய்யும் பொழுது ஆண்டவருடைய இரத்தத்தை சிந்த வைக்கின்றோம். மூன்றாவதாக ஆண்டவர் சிந்திய ரத்தம் மூன்றாவது இடத்துல எப்படி சிந்தார்? ஆண்டவருக்கு முள்முடி சூட்டப்படுகின்றது. அகந்தை, தற்பெருமை, நான் தான் பெரியவன் என்கின்ற சிந்தனை இப்போ எல்லார்கிட்டையுமே இருக்குது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் இந்த வீட்டில் மனைவி, இந்த வீட்டுக்கு அம்மா நான் தான், நான் சொல்கிறதான் நடக்கணும், இந்த வீட்டுக்கு நான் தான் கணவர், நான் தான் வீட்டுக்காரர், நான் தான் அப்பா, நான் சொல்கிறதான் சரி, அதுபடி தான் நடக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எல்லார் வீட்லேயும் வந்துடுச்சு. அந்த பணிவு என்கின்ற, தாட்சி என்கின்ற புண்ணியம் அறவே இல்லாமல் போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்போல்லாம் நம்ம அகந்தையோட, அகங்காரத்தோட, தலைக்கணத்தோட, ஆணவத்தோடு ஆடுறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நாமும் முள்முடி சூட்டுகின்றோம். பிரைஸ் தி லார்ட், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வீட்டில் வர பிரச்சனையே இதுதான். யார் பெரியவன்? உண்மையா இல்லையா? வீட்டில் சண்டை இருக்கா இல்லையா? அது எக்கச்சக்கமாக இருக்குது சாமி. சண்டை தொடக்கமே இதுதான். யார் சொல்கிறது நடக்கணும். பொதுவாக யார் சொல்கிறது நடக்குது? யார் சொல்கிறது நடக்குது? நம்புற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாக அம்மாக்கள் சொல்கிறது தான் நடக்கும். பொதுவாக நடக்கும். எல்லாம் சாப்பாடு கிடையாது, இல்லைன்னா சோறு கிடைக்காது, அண்ணன் சொல்லிட்டாரு. இல்லைன்னா யார் பட்னியாக இருப்பாங்க? இந்த எண்ணம் உருவாகுவதற்கு யார் காரணம்? நான் சொல்வது தான் சரி, நான் சொல்வது தான் நடக்கணும், அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. எண்ணத்தாலேயே நாம் ஆண்டவருடைய ரத்தத்தை சிந்த வைக்கின்றோம். அந்த ஒரு எண்ணம் அதீத நான் தான், நான் மட்டும்தான், என்னால் தான், நான் பெரியவன். அதற்கு நீதிமொழிகள் நூலில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுது, எனக்கு இறப்பே இல்லை என்று வாழ்பவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள், அவர்கள் தான் முட்டாள்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். நமக்கு பெரிய பாடமே இதுதான். நான் ஒரு நாள் சாக போகிறேன் அப்படின்ற அந்த எண்ணம் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசானாக இருக்கும். அதற்கு மிகப்பெரிய மருந்தாக ஆண்டவர் சொல்கிறார், என் உணவை உண்பவர்கள் இறந்தாலும் வாழ்வார்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். நான் செத்தாலும் வாழணும் அப்படின்னாக்கா ஆண்டவரை நற்கருணையில் தினமும் பெற்றுக்கொள்பவர்கள் இறந்தாலும் வாழ்வார்கள். இயேசுவுக்கே புகழ். நான்காவதாக யோவான் 19:17. இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். போதுமா? பொறுப்பை தவிர்க்கின்றது. ஒரு சிலர்லாம் கொடுத்த வேலையை செய்யவே மாட்டாங்க. பொறுப்பை தட்டி கழிக்கிறது, கடமையை செய்யாமல் இருக்கிறது, செய்ய விரும்பாமல் இருக்கிறது, முணுமுணுக்கிறது, மன்னிக்காமல் இருப்பது. என்னை பின் செல்ல விரும்பும் எவனும் தன்னை துறந்து தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் சுமக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய பொறுப்பை நான் தான் சுமக்கணும். ஒரு அப்பாவோ, ஒரு அம்மாவோ, ஒரு கணவனா, மனைவியா, பெற்றோரா, உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் தான் சுமக்கணும். வேற யாரும் சுமக்க முடியாது. நீங்கள் எப்பொழுது சுமக்க தவிர்க்கின்றீர்களோ அப்பொழுது ஆண்டவருடைய ரத்தம் அங்கே சிந்தப்படுகின்றது. ஆண்டவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணியை அறையிறாங்க. அவர் அணிந்திருந்த அங்கியை எடுத்துக்கிட்டு
அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணியால் துளைக்கின்றார்கள். ஆண்டவருடைய கைகளிலும் கால்களிலும் இருந்து இரத்தம் சிந்தப்படுகின்றது. அவர் பரிசுத்தமானவர், எந்த பாவமும் அறியாத மாசற்ற ஒருவர். அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அப்படி நாம் போகக்கூடாத இடத்துக்கு போனாக்கா ஆண்டவருடைய இரத்தம் சிந்தப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். பல நேரங்களில் உறவை வளர்க்கின்ற இடத்துக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்புறதே இல்லை. இதை வேறு பெருமையாக வேறு சொல்கிறோம். நிறைய இடங்களில் நம்ம இதை பெருமையாக சொல்கிறோம். எங்கே போகணுமோ அங்கே போகணும். உறவுகளை வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் மத்தியில் உங்களுடைய மூத்தாறு கொழுந்தனாருக்கு உங்களுக்கு மத்தியில் சண்டை இருந்தாக்கா சண்டை உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். பிள்ளைகள் மத்தியில் அதை திணிக்காதீர்கள். உறவை வளர்க்க வேண்டும். அவர் உறவை வளர்ப்பதற்காக தான் ஆண்டவர் அவருடைய உடலை உடைத்து நமக்கு உணவாக கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நற்கருணை உறவை வளர்க்கின்ற ஒரு வளர்ச்சியின் பயணம். போகக்கூடாத இடத்துக்கு நடந்து போனாக்கா நம்முடைய கால்கள் சென்றால் அநீதியை விதைக்கின்றது என்றால் ஆண்டவருடைய அர்த்தம் அங்கே சிந்தப்படுகின்றது. வன்முறைக்காக, ஊழலுக்காக, அநீதிக்காக, பிறரை துன்புறுத்துவதற்காக நாம் செல்லுகின்ற ஒவ்வொரு பாதையிலும் ஆண்டவருடைய இரத்தத்தை சிந்திக்கொண்டே இருக்கின்றோம். கடைசியாக ஆண்டவருடைய விழா எலும்பு குத்தி கிழிக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய மகா பரிசுத்த இரத்தமும் தண்ணீரும் சிந்தப்பட்டது. அன்பில்லாத இதயம், மன்னிக்க மனமில்லாதவர்கள், வெறுப்பை காட்டுபவர்கள், இரக்கமில்லாமல் இருப்பவர்கள், சுயநலம் இல்லாமல் இருப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய விழாவை குத்தி கிழித்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய உடல் உடைக்கப்பட்டது நமக்கு உணவாக வருவதற்காக. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக, உறவை வளர்ப்பதற்காக. 1 யோவான் 1:7 அப்படி சொல்லுங்க. நானே சொல்றேன், இறை மக்கள் எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் திரு ரத்தம் நம்மை எல்லா பாவங்களில் இருந்தும் தூய்மைப்படுத்துகின்றது. இயேசுவின் திரு ரத்தம் நம்மை எல்லா பாவங்களில் இருந்தும் தூய்மைப்படுத்துகின்றது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலை தருகின்றது. இயேசுவின் ரத்தத்தால் நாம் மீட்படைந்தோம். இயேசுவுக்கே புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவருடைய திரு உடல் திரு ரத்தம் இதை பற்றி சிந்தித்தோம். ஆண்டவர் உறவாக வருவதற்காக அவரை உடைத்தார். நாம் எப்படி உறவாக இருக்கோம்? அவரோட எப்படி உறவாக இருக்கோம்? நம்ம வீட்டில் எப்படி உறவாக இருக்கோம்? ஆண்டவர் சிந்திய ரத்தம் 7 இடங்களில் ரத்தத்தை சிந்தினார். 7 இடங்களிலும் நாம் செய்கின்ற பாவங்களினால் அவர் இன்னும் சிந்திக்கொண்டே இருக்கின்றார். தலையில் நான் தலைகணமாக ஆணவமாக இருக்கும்போது, உறவில் மன்னிக்காத நிலையில், விழாவில் போகக்கூடாத இடத்துக்கு போனாக்கா அவருடைய கால்களில் என்று பல இடங்களில் ஆண்டவருக்கு எதிராகவே நாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் நூலில் படிக்கிறோம், தகுதியில்லாத நிலையில் ஆண்டவரை பெறக்கூடாது, பெறுகின்றவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்று. ஆண்டவர் மீது அதீத நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு எவன் ஒருவன் கேட்கின்றானோ அதை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் சிந்திய ரத்தம் கெத்சமனி தோட்டத்தில் அவர் சிந்தனையில் கசக்கப்பட்டார், திணிக்கப்பட்டார், துன்பத்திற்கு ஆட்கொள்ளப்பட்டார். இந்த நாளில் பல நேரங்களில் தகுதியில்லாத நிலையில் நாம் அவரை உட்கொண்டு இருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு சென்று பொய்யர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். கடவுளிடம் ஒரு முகம், வீட்டு உறவுகள் மத்தியில் ஒரு முகம், வேலை செய்கின்ற இடத்தில் ஒரு முகம் என்று இடத்திற்கேற்றவாறு மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். நமக்கும் யூதாஸுக்கும் என்ன வித்தியாசம்? பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவைகள் தான். மலர்களில் அமரும் தேனியும் குப்பையில் அமரும் ஈயும் பூச்சியினம் தான். ஆண்டவரை காட்டிக் கொடுத்த யூதாஸும் ஆண்டவரை மறுதளித்த ராயப்புறம் சீடர்கள் தான். மனம் மாறிய ராயப்பர் மட்டுமே ஆண்டவருக்கு உகந்த சீடராக மாறினார். ஆண்டவரே, பல வேளைகளில் தகுதியில்லாத நிலையில் நான் உன்னை உட்கொண்டிருக்கின்றேன். பிறர் பார்ப்பதற்காக நான் உன்னை நற்கருணையில் பெற்றுக்கொண்டேன். உன் மீது விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், அவநம்பிக்கையோடு நற்கருணையில் நீர் இருப்பதை உணராமல் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன்.
உம்மை பெற்றுக்கொண்டு நீராக வாழ பல நேரங்களில் தவறு இருக்கின்றேன். என்னை மன்னியும். நம்முடைய பேரிரக்கத்தால் என்னை மன்னியும். தகுதியற்ற நிலையில் எவன் ஒருவன் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கின்றானோ உட்கொள்கின்றானோ அவன் தண்டனைக்குள்ளாவான் என்று விவிலியத்தின் சிந்தனை உணர்ந்து நான் தியானிக்கின்ற இந்த தருணத்தில் இனிவரும் காலத்தில் உமக்கு பிரமாணிக்கம் உள்ளவனாக நல்ல பாவசனித்தனம் செய்த பிறகு உம்மை பெற்றுக்கொள்கின்ற மகனாக மகளாக வாழ ஆசீர்வதி. பாவ நிலையில் இருந்தாலும் மன தூயரோடு மன்னிப்பு பெற்று உம்மை பெற்றுக்கொள்கின்ற வரத்தை பாரு. நான் சொல்கின்ற ஜெபத்தை இறைமக்கள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, நீர் விருந்தாக உறவாக என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய இல்லத்தில் என்னுடைய ஆன்மாவிற்கு வந்திருக்கின்றேன். உமக்கு நன்றி கூறுகின்றேன். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, தகுதியில்லாத நிலையில் நான் உம்மை பல நேரங்களில் பெற்றிருக்கின்றேன். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, என்னை மன்னியும். உம்முடைய பேரிரக்கத்தால் என்னையும் என் குடும்பத்தையும் குடும்ப உறவுகளையும் மன்னித்தருளும். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை பெற்றுக்கொண்டு என்னுடைய குடும்பத்தில் பகைமையை விளைப்பதற்காக மன்னிப்பு கேட்கின்றேன். என்னை மன்னியும். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை உட்கொண்டு என்னுடைய குடும்ப உறவில் உறவை வளர்த்த நேரமாகிய நற்கருணை பேழையே எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும், பாதுகாத்தருளும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்படி சொல்லுங்க. ஆண்டவருடைய காயங்களினால் நான் குணமடைந்தேன். ஆண்டவருடைய காயங்களினால் நான் குணமடைந்தேன். அவர் சிந்திய மகா பரிசுத்த ரத்தத்தினால் நானும் என் வீட்டாரும் விடுதலை பெற்றிருக்கின்றோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் நமக்கு வெற்றி தருகின்றது. இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலை தருகின்றது. இயேசுவின் ரத்தம் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.